வந்து யாழினி தவச்செல்வன். நான் வந்து இப்போ பிஎஸ்சி என்வாமெண்டல் சயின்ஸ் படிக்கிறேன் திருச்சி பிஷப் பீபர் காலேஜில். நாங்கள் வந்து அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வர்றதுனால நாங்களும் அந்த அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுல வந்து ஈர்த்து 7 ஆண்டுகளாக வந்து நாங்களும் அந்த இயற்கை விவசாயத்தில் வந்து ஈடுபட்டுட்டு வரேன். இது வரைக்கும் நாங்கள் வந்து 20 வகையான நெல் ரகங்களை வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயிரிட்டுட்டு வரோம். அதில் வந்து நாங்கள் வந்து 7 நெல் ரகங்கள் வந்து மாணவர்களே வந்து நடவு செஞ்சுருக்கோம். நாங்கள் வருடம் வந்து மாணவர்கள் நடவு விழா அப்படின்னு வச்சு தொடர்ந்து 7 ரகங்கள் வந்து நெல் ரகங்களை வந்து பாரம்பரிய நெல் ரகங்களில் பயிரிட்டு வந்திருக்கோம். இது வந்து எதற்காகனா நம்மளோட இளம் தலைமுறையினருக்கு அந்த நஞ்சில்லா உணவையும் அந்த பாரம்பரிய நெல் ரகங்களோட மகத்துவத்தை பற்றியும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட நோக்கமாக இருக்குது. இல்லை இப்போ என்ன நம்ம இப்போ என்ன நடவு பண்ணியிருக்கீங்க? இதோட உயரம் எப்படி, அதோட பலன்கள் என்னென்ன? இது இப்போது வந்து நாங்கள் இந்த வருடம் வந்து கருப்பு கவுனி வந்து நெல் நடவு செஞ்சுருக்கோம். இது வந்து 4 அடி உயரம் வரைக்கும் வளரும். இதோட மருத்துவ பயன் என்னன்னா புற்றுநோயை வந்து புற்றுநோயோட ஆரம்ப கட்டத்தை வந்து சரி செய்யும். இதை வந்து சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் அப்படிங்கிறதையும், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து இதை கொடுத்தா அதுக்கு வந்து நல்ல பலன் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இந்த நெல்லுக்கு வந்து இருக்குது. மற்ற அந்த 7 ரகங்கள் என்னென்ன? நாங்கள் வந்து இது வரைக்கும் மாணவர்களே நடவு செஞ்ச அந்த 7 நெல் ரகங்கள் வந்து மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை, கருப்பு கவுனி, தங்க சம்பா, காட்டு யானம், கிச்சலி சம்பா போன்ற நெல் ரகங்கள் வந்து இருக்குது. இல்லை ஒவ்வொரு ரகத்துக்கும் என்னென்ன பலன்? இப்போ வந்து கருங்குருவை அப்படின்னா கருங்குருவை வந்து கருத்தறுத்த பெண்களுக்கும் பூங்கார் வந்து பாலூட்டும் குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை சம்பா வந்து மெலிந்து இருக்க இளைஞர்களுக்கு போன்ற நெல் ரகங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மருத்துவ குணங்கள் உண்டு. சரி, இப்போ இந்த என்னென்ன இயற்கை விவசாயம்னா என்ன முறையில் பண்ணுறீங்க? அது என்னென்ன பயன்படுத்துறீங்க? இயற்கை விவசாயத்தில் வந்து நாங்கள் பயன்படுத்துகிற இடுபொருள்கள்லாம் என்னென்னா அந்த பஞ்சகாவியா, மீனோமிலம், ஜீவாமிர்தம், பூச்சி விரட்டி போன்ற இயற்கை சார்ந்த இடுபொருள்களில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நெல் ரகங்கள் இது. இப்போ வந்து நாங்கள் பசுமை புரட்சிக்கு பின்னாடி வந்து விவசாயிகளோட தற்கொலை எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே வந்துடுச்சு. ஆனால் எந்த ஒரு இயற்கை விவசாயமே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டே தான் எந்த ஒரு புள்ளி விவரத்துலையுமே இல்லை. காலநிலை மாற்றத்தில் வந்து நம்மளோட காலநிலை மாற்றத்தில் நவீன இயற்கை விவசாயத்தில் வந்து பூச்சி தாக்குதல், பெருவெள்ளம், வறட்சி, விற்பனை அந்த சந்தைப்படுத்துறதுல இதில் எல்லாத்துலேயுமே வந்து தொடர்ந்து சவால்களை வந்து சந்திச்சுட்டு வராங்க. இதனால நஷ்டம் தான் வந்து அதிகமாக இருக்குது. காலநிலை மாற்றத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய நெல்கள்னால் நம்மளோட பாரம்பரிய நெல் ரகங்கள் தான். இதை வந்து மக்களிடையே கொண்டு போகணும். ஐயா நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் அவர்களோட வழியில் மரபுசார் வேளாண்மையை வந்து நம்ம பாதுகாத்து அதை மக்களிடையே கொண்டு போகணும். மக்களுக்கு வந்து நம்மளுக்கு நஞ்சில்லா உணவை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது.